கேள்விக்கணைகள் செல்வக்கா ஹொரடே சென்றபடியினால் அவரது இடத்திலிருந்து மிக சிறப்போடு செய்து கொண்டிருக்கும் பத்மினி நன்றிக்கு இனிய வணக்கம். இது 2வது வாரமாக அவர் தொகுப்போடு இடம்பெறுகிறது. வணக்கம் வாங்க. வாழ்த்துக்கள் பத்மினி கமலநாதன் அவர்களே. கமலநாதன் இல்ல கமலகாந்தன், கல்யாணி கமலநாதன், பத்மினி சொல்லி சொல்லி களைச்சும் போனார். பத்மினி கமலகாந்தன் அவர்களே. பிரச்சனை இல்ல, இது என்னப்பா இது வழக்கு எப்படி சொன்னாரு? சரியா, நீங்க ஆரம்பித்துக் கொள்ளுங்க. வணக்கத்தை சொல்லி வடிவா அழகா டேட் எல்லாம் சொல்லி மாதமெல்லாம் சொல்லி. அதுதான் எனக்கு அந்த முதல் செல்வி போக முதல் கேட்க வேணும்னு யோசிச்சுதான் அதுக்கு இடையில அவ பிஸியா இருப்பான்ட்டு நான் நெருங்க அடிக்க இல்ல. பரவாயில்ல, ஆரம்பித்துக்கொள்ளுங்க. நீங்க நிறைய சொல்றவ எனக்கு அது வணக்கம். இந்த இந்த களத்தை தந்த பாமுகத்துக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தந்த செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, அன்புள்ள உறவுகளே தயவு செய்து எல்லோரும் பங்கு பற்றுங்கள். பலும் சுகமான கேள்விகள் தான் உங்களுக்கு கேட்கிறேன். ஏன்னா உங்களோட மனதை நோவுபடுத்த கூடாது. நோ அடிச்சாலும் பரவாயில்ல, நோ அடிக்காது. இது மன நோகுறண்டு இல்ல கேள்வி. ஆனா நீங்க ஹார்டான கேள்வி தரத்தானே வேணுமோ? முதலாவது உறவாக யார் வர போறீங்க? ஜியா நடேசன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளுக்கு கூறிக்கொண்டு, வணக்கம் பத்மினி கமலாந்தன் அவர்களே. நன்றி. சிவப்பு கிரகம் எதுதான் நான் கேட்கிறேன். இப்போ கிரகங்கள்ல சிவப்பு கிரகம் எது? சனி, வியாழன், செவ்வாய். செவ்வாய். 2வது கேள்வியாக, வெள்ளை அணுக்கள், இந்த வெள்ளை அணுக்கள் எத்தனை மணி நேரம் வாழும்? வெள்ளை அணுக்கள் விடத்தெருவுகள் 12 மணி நேரம், 10 மணி நேரம், 14 மணி நேரம். 10 மணி, 12 மணி, 14 மணி நேரம். 10 மணி நேரம். 3வது கேள்வியாக, அந்த ஒரு சுகுமூர்த்தம் இப்ப எல்லாம் காடு வழிய சுகுமூர்த்தம் எல்லாம் அடிப்பிருந்தானே, எத்தனை நிமிடங்கள்? சுகுமூர்த்தம் எத்தனை நிமிடங்கள்? 60 நிமிடம், 120 நிமிடம், 90 நிமிடம். சுபமுகூர்த்தமா? சுபமுகூர்த்தம். ஓகே. சுபமுகூர்த்தம் சொல்றது எத்தனை கேக்குறீங்க? எத்தனை நிமிடங்கள் என்று கேட்கிறேன். 60, 120, 90, 3 நிமிடங்கள். 90 நிமிடங்கள் தெரியாதுன்னு சொல்லுவோம். கிடைக்காது. ஆமா. குதிரையின் ஆயுட்காலம், நீங்களும் இப்படியான கேள்விகளை தான் கேட்கிறீங்க. குதிரையின் ஆயுட்காலம் 45, 50, 55. 45. சரி. 5வது கேள்வியாக, உலகில அதிக வயதில் வாழ்பவர்கள் எந்த நாடு? இந்த உலகில அதிக வயதில் வாழ்பவர்கள் எந்த நாடு? சீனா, ஜப்பான், தாய்வான். ஜப்பான். நீங்க 3 கேள்விகளுக்கு சரியான பதில் தந்திருக்கிறீங்க. நன்றி. அடுத்த அதானே இப்ப அடியில வளவில நிக்கிறீங்க. அடி வளவில உங்களுக்கு கேள்வி கேட்டு எனக்கு பதில் எனக்கு வந்தால் சரி, எனக்கு கேட்கக்கூடியதா இருந்தால் கேக்குதானே? ஆமா, இப்பதான் கேக்குது. எனக்கு சில வழியில காது கேட்கிற உறவும் தெரியாது. சரி, உங்களையும் வரவேற்றுக் கொண்டு முதலாவது கேள்விக்கு போவோமா? நன்றி. நன்றி. செங்கற்களை கண்டுபிடித்தவர் யார்? செங்கற்களை கண்டுபிடித்தவர் யார்? எகிப்தியர், கிரேக்கர், பாபிலோனியர்? விவசாயிகளின் நண்பன் யார்? விவசாயிகளின் நண்பன் யார்? வெட்டுக்கிளி, காகம், மண்புழு.
மற்ற கேள்வி, கூட கட்டி வாழும் பாம்பு எது? கூடு கட்டி வாழும் பாம்பு எது? சாரை, மலைப்பாம்பு, ராஜநாகம். ராஜநாகம். இலங்கையின் 4வது கேள்வி, இலங்கையின் தேசிய கீதம் பாடியவர் யார்? இலங்கையின் தேசிய கீதம் பாடியவர் சி.வி. ராமன், ரவீந்திரநாத் தாகூர், ஆனந்த சமரகோன். ரவீந்திரநாத் தாகூர். இல்ல, ஆனந்த சமரம். நீங்க சொல்லி கொடுத்தா நான் திரும்ப கணாக்கள் வரைக்க இந்த கேள்விகள் வரைக்க கஷ்டமா போடும் எனக்கு. உங்களுக்கு தான் கஷ்டம், அதை ஒன்றை கூட சொல்லி போடுவீங்க. சரி, அடுத்த 5வது கேள்வி, கிறிஸ்துமஸ் வந்து என்ன மொழியிலிருந்து வந்தது? ஒன்று கிரேக்கம், பிரெஞ்சு, லத்தீன். லத்தீன் மொழி. நீங்களும் சரியா 3 கேள்விக்கு சரியா சொல்லி இருக்கின்றீர்கள். விடைகளை கடைசியில சொல்லும் போது கேட்டுக்கொள்ளுங்கள். ஜான் நடேசனுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி சொன்னாதான் எல்லாருக்கும் உண்மை. இது சூப்பரா இருக்கு. உண்மையில நல்ல நகைச்சுவையா இருக்கு, நல்ல சுவாரஸ்யமா இருக்கு. ராஜினியாலும் சார நிக்கணுமா வர்றதுக்கு? நான் வரேன். நீங்க வாங்க ராஜினி, அதுக்குள்ள நான் வரேன். நன்றி. அடுத்த முறை நீங்களாம் வரணும் செல்வி, இலங்கை போய். போயிட்டு அதெல்லாம் சரி வராது எனக்கு இப்போதைக்கு. நீங்க செய்யுங்க, நல்ல வடிவா செய்யறீங்க, தொடருங்க. ராஜினியையும் அன்பாக வரவேற்றுக் கொண்டு 1வது கேள்வியாக, திமிங்கிலங்களுக்கு கழகம் அமைத்துள்ள நாடு அது? திமிங்கிலங்களுக்கு ஒரு கழகம் இருக்கு, அது அமைந்து இருக்கிற நாடு அது? பிரேசில், ஜப்பான், ஸ்கொட்லாந்து. பிரேசில், ஜப்பான். பிரேசில சொல்லிப்பா. இங்க கொண்டு வரீங்க. 2வது கேள்வியாக, பறவைகளின் அரசன் யார்? பறவைகளின் அரசன் யார்? கழுகு, புலி, அரசன் யார்? கழுகு. கழுகு. உலகின் மிகப்பெரிய கடல் எதுன்னு சொல்ல வேணும். உலகில மிகப்பெரிய கடல் எது? பசிபிக் கடல், தென் சீன கடல், அரபிக்கடல். பசிபிக் கடல், தென் சீன கடல், அரபிக்கடல். பசிபிக் கடல். அடுத்த கேள்வி, 4வது கேள்வியாக, இந்த பொங்கல் விழா பொன்மாலை பொழுது எத்தனையாவது இப்ப போன வாரம் நடந்தது என்று நீங்க சொல்ல வேணும். எத்தனையாவது 455, 455, 555, 355. 455, 555. மற்றது, அந்த காது கேட்கும் கருவிகளை கண்டுபிடித்தவர் யார்? இந்த காது கேட்கிற கருவி கண்டுபிடித்தவர் யார்? காது கேட்கிற கருவி யார்? ஒன்று கிரஹாம் பெல், ஓட்டோ கான், மற்றது ருதர்பர்ட். ஓட்டோ கான். நீங்க 2 கேள்விகளுக்கு பதில் அளித்தீர்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்ப எல்லாம் மாறி மாறி வரும். அது நல்ல கலந்து கேட்கறது நல்லதா, நாங்களும் அறியக்கூடியதா. ஆமா, எல்லாம் இதுகள் வந்து பழைய கேள்விகள்ல இருந்துதான் எடுத்தனர். உங்களை போல ஞாபகம் இல்ல. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இல்ல, எழுதி வச்சதான் பார்த்துருக்காது, எனக்கு ஞாபகம் இல்லை. நானும் இப்பதான் பாத்தீங்க, எழுதினதையே கொஞ்சம் தடக்குப்படுறேன். அவருடைய வீட்டை கொப்பிகள் நிறைஞ்சிருக்கும், பொது அறிவு கேள்வி கொப்பிகள் நிறைந்து வழிந்திருக்கும். நன்றி. என்னன்னு சொன்னா, நான் எங்க தங்கச்சி சொல்லுவா, படிக்க கூட நீ இவ்வளவு ஒப்பி புத்தகம் வச்சிருக்கேன்.
அப்ப நான் சொன்னது உண்மைதானே? உண்மை உண்மை. அடுத்தது யார் வர்றீங்க? வணக்கம் பத்மினி அக்கா, நான் சிவமணி புவனேஸ்வர். சரி, சிவமணி புவனேஸ்வரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சிவப்பு நன்றி. கிரகம் சிவப்பு கிரகம் அது சிவப்பு கிரகம் அது பூமி, வியாழன், செவ்வாய். செவ்வாய். அடுத்தது 2வது கேள்வியாக, வண்ணாத்தி பூச்சின்ற சரணாலயம் அங்க இருக்குது. வண்ணாத்தி பூச்சின்ற சரணாலயம் மெக்சிகோ, கியூபா, அமெரிக்கா. மெக்சிகோ, மெக்சிகோ, அமெரிக்கா. மெக்சிகோ. சரி, 3வது கேள்வியாக, உங்களுக்கு அந்த கோல்ஃப் விளையாட்டு தெரியும் தானே? கோல்ஃப் விளையாடுறது, இந்த ஓட்டமா அந்த கோல்ஃப் விளையாட்டுல எத்தனை குழிகள் இருக்கின்றன? அந்த கோல்ஃப் விளையாட்டுல எத்தனை குழிகள் இருக்கின்றன? 16, 18, 20. என்ன பொருளாத கேள்வி எல்லாம் கேட்கறீங்க சுகமான கேள்வி. சொல்ற மாதிரி தான் சொல்ல பொருளாத கேள்வியா கிடக்கு. அதே அதே சொல்லுங்க. 20, 16 என்ன சொன்னீங்க? எல்லாம் அந்த கோல்ஃப் தான் தெரியும் தானே? அந்த ஒரு இது மாதிரி வச்சுட்டு ஒரு குழிய கேக்கு. அது வந்து எத்தனை குழிகள் என்று கேட்டிருந்தேன். 16, 18, 20. 20 சொல்லி பாக்குறேன். சரி, அடுத்தது காகங்கள் இல்லாத நாடு. காகங்கள் இல்லாத நாடு. சுவிஸ், சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன். என்ன சுவிஸ்? இப்ப ஒரு நாள் 2 நாள் சொல்லிக்கிறீங்க. சுவிஸ் 3 தான் நான். சுவிட்சர்லாந்து வேற போல. நியூசிலாந்து, ஸ்வீடன். நியூசிலாந்து. ஓகே. சுவிட்சர்லாந்து சொன்னீங்களா? நியூசிலாந்து. 5வது கேள்வி கேட்க வேணும். என்ன உலகில இந்த கணனி, இந்த கணனி இருக்குதானே, அதுக்கு முதல் வித்திட்டவர்கள் யார்? அத முதல் வித்திட்டவர்கள் யார்? அமெரிக்கா, சீனா, இங்கிலாந்து. அமெரிக்கா. நீங்க 3 கேள்விகளுக்கு பதில் தந்திருக்கிறீங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. அடுத்தது யார் வர போறீங்க? ஜெசி மணிமணன், உங்களையும் வரவேற்றுக் கொண்டு நன்றி பத்மினி. ஆமாம். முதலாவது கேள்வியாக, தன் கண்களின் பிரகாரம் 4 கால்களையும் பார்க்கும் ஒரே விலங்கு எது? இப்ப தண்ட கண்ணாலேயே தண்ட கண்களால 4 கால்களையும் பார்க்கும் ஒரே நேரத்துல. அந்த விலங்கு எது? ஒட்டகம், கழுத, ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி. சரி, 2வது கேள்வியாக, பொற்கோவில் நாடு என்று எந்த நாட்டை சொல்வார்கள்? நேபாளம், திபெத், மியான்மர். நேபாளம், திபெத், மியான்மர். பொற்கோவில் நாடு நேபாளம். ஹலோ, சொல்லினா மைண்ட்ல கதைக்கிறார்கள். தயவு செய்து மியூட்ல விடுங்க ப்ளீஸ். ஓகே. சரி, 3வது கேள்வியாக, வீடியோ என்ற சொல்லு எந்த மொழி சொல்லிலிருந்து வந்தது? வீடியோ என்று சொல்லு வந்தானே, வீடியோ எந்த மொழி சொல்லிலிருந்து வந்தது? கிரேக்கம், ஆங்கிலம், லத்தீன். கிரேக்கம், ஆங்கிலம். சரி, அடுத்ததாக, இந்த ஐரோப்பாவில முதல் யானை பந்தயம் எந்த நாட்டுல நடந்தது? முதல் யானை பந்தயம் எந்த நாட்டுல நடந்தது? பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ். பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ். பிரித்தானியா. அடுத்த 5வது கேட்கணும். என்ன உலகில் முதல் கண் சிகிச்சை செய்யற மாற்று சிகிச்சை, அறுவை சிகிச்சை, கண் முதல்
மாற்று சிகிச்சை செய்த நாடு அது கண் அது அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா. அமெரிக்கா, பிரான்ஸ், அமெரிக்கா அமெரிக்கா ஓ, எல்லாம் நீங்கள் ஒரு கேள்விகளுக்கு பதில் கூறியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி. கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு வாழ்த்துக்கள் பத்மினி ஆண்டி. தமிழ் கேள்விகள். அறிஞ்சு கொள்ளுவோம். ஆமா, நன்றி நன்றி தமிழ்ல கணக்க கேள்வி எல்லாம் செல்வி கொண்டு வரவா. மற்றது இன்றைய வரலாற்றில் என்றதுகள அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இது கொஞ்சம் எனக்கு வணக்கம் பத்மினி. வணக்கம். நன்றி நன்றி. நவுலா திலத்தவனையும் வரவேற்றுக் கொண்டு உங்கள் முதலாவது கேள்விக்கு போகிறேன். யோகாசனத்துல எத்தனை வகை இருக்குது? யோகாசனத்துல எத்தனை வகை? 68, 70, 72. 72 சொல்லி பாக்குறேன். பசுமை புரட்சி. இந்த பசுமை புரட்சி என்றால் என்ன? பால், கோதுமை, முட்டை. பசுமை புரட்சி பசுமை புரட்சி அது என்ன என்று சொல்லணும்? பால், கோதுமை, முட்டை. கேக்குதா? கோதுமைய சொல்லி பாக்குறேன். சரியா. அடுத்தது ஜெர்மனியின் தேசிய பூ. அது ஜெர்மனி நாட்டின் தேசிய பூ மல்லிகை, சோளம்பூ, செவ்வந்தி. சோளம்பூ. அடுத்தது இந்த அக்ரா எந்த நதிக்கரையில உள்ளது? அக்ரா எந்த நதிக்கரையில உள்ளது? அக்ரா தெரியும் தானே? இந்தியாவுல இருக்குது. மற்ற தாஜ்மஹாலும் அங்கான் இருக்கு. என்ன அது எந்த நதிக்கரையில இருக்குது? கங்கை, ஜமுனை, சிந்து நதி. கங்கை, ஜமுனை, சிந்து நதி. ஜமுனையை சொல்லி பாக்குறேன். அடுத்தது இந்தியாவில் பாரத ரத்னா விருது எந்த இல வடிவத்துல உள்ளது? இந்த இந்தியாவில பாரத ரத்னா விருது எந்த வடிவத்துல உள்ளது? பூவரசம் இல்லையா, அரசம் இல்லையா, சண்டி இல்லையா? பூவரசம் இல்லையா, அரசம் இல்லையா, சண்டி இல்லையா? அரசம் இல்ல. உங்களுக்கு வாழ்த்துக்கள். 5 சரியா சொல்லி இருக்கிறீர்கள். கெட்டிக்கார இன்றைக்கு நான் கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள். லாட்டரி டிக்கெட் ஒன்று எடுப்போம் இன்றைக்கு. எத்தனை கேள்விகள் இல்லாம 1, 2, 3, 4, 5 நான் எல்லாமாக 30 கேள்வியா எடுத்தேன்னா நான் 6 பேர் வந்துட்டீங்க. திரும்பவும் நான் ஒவ்வொரு கேள்வியா அப்ப என்ன மாறி இருக்கிறார்கள் பாருங்க. ஆமா ஆமா. ஓகே ஓகே. அடுத்த ஆள் வாங்கோ. லோஜினி. வணக்கம் அனிகா. வணக்கம் வணக்கம். வணக்கம் லோஜினியர்களே, உங்களையும் வரவேற்றுக் கொண்டு நான் முதலாவது கேள்வி போறேன். வெள்ளை அணுக்கள் எத்தனை மணி நேரம் வாழும் என்று கேட்கிறேன். வெள்ளை அணுக்கள் எத்தனை மணி நேரம் வாழும்? 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம். நீங்க இந்த கேள்வி கேட்க அடிச்சு பாப்போம்னு யோசிச்சேன் நான். 12 மணி நேரம், 10 மணி நேரம், 14 மணி நேரம் யோசிச்சேன். அதுதானே 14 மணி நேரம் சொல்லி பாக்குறேன். ஏன் நீங்கள் சரி. நான் என்னண்டா நான் பதில் சொல்லல. சரி. 2வது கேள்வியாக அந்த செங்கற்களை கண்டுபிடித்தவர்கள் யார்? செங்கற்களை கண்டுபிடித்தவர்கள் யார்? எகிப்தியர், கிரேக்கர், பாபிலோனியர்? எகிப்தியர். சரி. 3வது கேள்வியாக விவசாயியின் நண்பன் யார்? விவசாயியின் நண்பன் யார்? வெட்டுக்கிளி, காகம், மண்புழு. வெட்டுக்கிளி. அடுத்த கேள்வியாக இலங்கையின் தேசிய கீதத்தை பாடியவர் யார்? இலங்கையின் தேசிய கீதம் பாடியவர் யார்? தாகூர்,
ஆனந்த சமரக்கோன் சி.வி. ராமன். ஆனந்த சமரக்கோன். அடுத்த கேள்வியாக கிறிஸ்துமஸ் என்ன மொழி? இந்த கிறிஸ்துமஸ் வந்து என்ன மொழி? கிரேக்கம், பிரெஞ்சு, லத்தீன். கிரேக்கம், பிரெஞ்சு, லத்தீன். பிரெஞ்சு. கிரேக்கம். 1 2 3 5 கேள்வியும் கேட்டுட்டேன். என்ன? ஓ 5 புள்ளியா? இல்ல உங்களுக்கு 2 சரி. சரி. ஆளலா. அப்ப மண்புழுவும் இதுதான் சரி. நன்றி, வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். அதுவும் கெஸ் பண்ண தெரியுது சரி என்று. சரி, சக்தி சங்கர் அவர்கள், அவரை தொடர்ந்து நான் வருகின்றேன். சக்தி சங்கர் வாருங்கள், உங்களையும் வரவேற்றுக் கொண்டு. வணக்கம். நான் நிகழ்ச்சியை கேட்டு சிரிக்கிறதுக்கு தான் இருந்தேன். சரி, சுகமான கேள்வியெல்லாம் போட்டுதான். இல்ல உங்களுடைய கதையை கேட்டு சிரித்து கொண்டிருக்கிறேன். சிரிச்சாதான் எல்லாரும் உஷாரா இருப்பினா, இல்லாட்டி வெட்ட கொத்த தூங்க போடுவேன். ஆமா வெட்ட குத்த தக்கல தாடி அவர் சமைச்சு முடிச்சிட்டார். நாங்க வெட்ட குத்தோடும். போட்டு தாக்குன்ற தாக்குறான். இல்ல அவ எல்லாம் பிடிக்கும் எல்லாருக்கும். வாணிமோகன் இல்லையண்டா என்னண்டா அவ கொஞ்சம் பொறுப்பா எல்லாம் செய்யறாதானே. இப்ப அந்த என்ன வாணிமோகன் நிகழ்ச்சியில வருஷப்படி கொண்டு வரா. அவ எல்லாரையும் பிடிக்கும். என்னையும் பிடிக்கும். நீங்க இடக்கிட வார்னீங்க, இன்னும் கொஞ்சம் நெடுவலம் வந்தா தான் கூட பிடிக்கும். சரி, நெடுவலம் வாங்கும். நான் அடிபட்டு பக்கத்துல இருந்தோம் இல்லையே எல்லாரும் இல்ல இப்படி நேரடி நிகழ்ச்சி என்றா எனக்கு சுகமா இருக்கும். அந்த வேலை பழுதானே, இல்லாட்டி நீங்க வருவீங்க தானே. இப்ப ஒரு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரங்கள்ல நீங்க வாரீங்கன்றது உண்மை. ஆமாம், சரி. உங்களையும் வாழ்த்தி கொண்டு உங்களுக்கு முதலாவது கேள்வியாக, இந்த பொற்கோபுர நாடு என்று சொல்லப்படுற நாடு, பொற்கோபுர நாடு நேபாளம், திபெத், மியான்மர். சரி, அடுத்த 2வது கேள்வியாக, சிவப்பு கிரகம் வந்து எது? சிவப்பு கிரகம் எது? பூமி, வியாழன், செவ்வாய். பூமி, வியாழன், செவ்வாய். வியாழன். சரி, 3வது கேள்வியாக, இந்த பொன்மாலை பொழுது இப்ப கடைசியா நடந்தது, நீங்க வந்து பார்த்தீங்களா இங்க ஜூம்ல? அந்த ஒரு வெள்ளிக்கிழமை நடந்தது. அந்த பொன்மாலை பொழுது எத்தனையாவது பொன்மாலை பொழுது என்று சொல்ல வேணும். 455, 555, 355. 455, 555, 355. பொன்மாலை பொழுதுண்டா பொங்கலுக்காக நடத்தினவைதானே. அதுதான். மற்றது எல்லாமா சேர்த்தண்டா கூட வரும். இல்ல எல்லாம் சேர்த்துத்தான் அதை சொல்றது. என்ன வாணிமோகன்? முதல்ல பதில் தெரிவுல சொல்லுங்க. பதில் தெரிவு நான் கொடுத்துட்டேன். 455, 555, 355. அப்படி எல்லாமா சேர்த்தண்டா 555 தான் நினைக்கிறேன். அதே பதிலா சரியா பதிலா ஏற்றுக்கொள்றேன். அது 555. சரி, அடுத்த கேள்வி, பறவைகளின் அரசன் யார்? பறவைகளின் அரசன் யார்? கழுகு, புலி, சிங்கம். கழுகு, புலி, சிங்கம். கழுகு. இன்னும் ஒரு கேள்வி உங்களுக்கு நான் தர வேணும். சரி, கிறிஸ்துமஸ் மொழி என்ன மொழியிலிருந்து வந்தது? கிறிஸ்துமஸ் மொழி வந்து என்ன மொழியிலிருந்து வந்தது? கிரேக்கம், பிரெஞ்சு, லத்தீன். கிரேக்கம், பிரெஞ்சு, லத்தீன். கிரேக்கம் என்று சொல்கின்றேன்.
வாழ்த்துக்கள். நீங்களும் 3 கேள்விகளுக்கு சரியா பதில் கூறியிருக்கிறீர்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடை சொல்லும்போது நன்றி, மிக்க வசதியாக நன்றி. கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி. 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 இதே நேரம் நீங்க பறவைகளி நேரத்தில் போட்டு 2 மிருகத்தையும் ஒரு பறவைன்னு சொன்னா அந்த பறவையா தானே இருக்கும். நீங்க 3 பறவையா எடுத்திருக்கணும். கழுகு, இல்ல புலி, வாணிமோ, நான் இது இதுல தேடித்தான் எடுத்தேன் நான். இல்ல தேடி ஓ எடுத்து சரி. நீங்க புரிஞ்சுது. ஓ பறவைகள்ன்னுட்டு ஓ 2 ஓ மிருகங்களையும் ஒரு பறவையும் கொடுத்தா அந்த பறவை தானே வரும். 3 பறவைகளை கொடுத்துருக்கலாம். சரி. ஓமோ நான் அதை மறந்து போனேன் வாணிமோன். பறவையில அதே நாங்க நான் நினைச்ச கழுகுன்னு சொல்லிருக்கல. நீங்க யோசிச்சு பாருங்க, மற்ற பறவையில விட கழுக பார்த்தால் ஒரு மிருகண்டத்தின் ஒரு சொல்லு மாதிரி கிடந்தது. என்ன நல்லா இல்ல, அது கழுகு பறவை தானே. அது கழுதை. அது கழுகு கழுதை. கழுகு அது பறவை. கழுதை. அது 2-3 பேர்கிட்ட கழுகு. கேட்டுட்டா அந்த கேள்வி. ஆ, அதுதானே. இல்ல நான் சரி. என்ன சொல்றேன், யாரு பத்மினி கமலா வந்து நீங்க இப்படி ஒரு கேள்வி எடுக்கிறீங்க. இப்ப 50 கேள்வி எடுத்திருக்கலாம் தானே. 10 பேர் வாரண்டியா திருப்பி கேட்டுக்கொண்டே அது என்னடா கேள்விக்கு பதில் கூறலாம். இல்ல இல்ல அது பிள்ளையான இப்ப நீங்க முதல் கேக்குறீங்க. கொஞ்சம் சிக்கலா இருக்கு. என்னடா இல்ல, கொஞ்சம் முதல் கேள்வியை நீங்க கேக்குறீங்க. அந்த கேள்விக்கு சில பேர் 10வது ஆள் இப்படியே எடுக்கலாம் இல்ல. ஜூம்ல போய் இந்த இதுல கூகுள்ல போய் அடிச்சு எடுக்கலாம்ல. அது பத்மினி தான் அது செய்யும். மூப்பிலே அடிக்க இல்ல. நான் அதுகளுக்கு என்னண்டு போறது. ஆனால் செல்வி கேட்கிற 5 புள்ளிக்குரிய கேள்விகளுக்கு போகத்தான் வேணும். இல்ல பத்மினி, நீங்க இப்படி எடுக்கிறீங்க வாயில இருக்கிற கேள்வியெல்லாம் இன்னும் கூட எடுக்கலாம். ஒரு 40 கேள்வி அடுத்த கிழமை கொஞ்சம் கூட எடுத்துட்டு வாங்க. சில ஓ, வேளை அதுக்கு என்னடா பிரச்சனை. இப்ப நீங்க சொல்லலையே, இப்ப பறவைகளுக்கு கழுதைகளையும் குதிரைகளையும் கொண்டு வரமாட்டு அது மாதிரி தான் சில வேளையில அதை யோசிக்கிறாங்க. அந்த சரியான விடிய கொண்டாடுறது ஈஸி. அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி இதோ அதோன்னு மற்றவை யோசிக்க முடியாதா இல்ல. அதுக்கு இப்ப பறவை எண்ணக்குள்ள கழுகு கொண்டு தானே நீங்க தந்ததுல பறவை போடலாமே. 3 பறவை 3 பறவையே போடணும். இல்ல அவர் கழுகையும் மிருகம் பண்ண நினைச்சாரா? அவர் மாறி எடுத்து போட்டார். கழுதை அதை யோசிக்காம போட்டு. ஓகே சரியா. இப்ப பத்னி ஆண்டி வெங்காயம் மாதிரி இருந்தா அதை கண்டுபிடிக்க மாட்டோம். சில கண்டுபிடிக்கிறார்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் வரிசைப்படி கேட்கல. இப்ப முதல் கேட்டது வரிசையின்படி பேர்ந்து கேட்க எல்லாம் சரி என்னோட கேளுங்க பிறகு மாறி கேளுங்க. ஆமாம். வாணிக்கு வரவேற்றுக் கொண்டு உங்களுக்கு முதலாவது கேள்வியாக செங்கற்களை கண்டுபிடித்தவர் யார்? செங்கற்களை கண்டுபிடித்தவர் யார்? எகிப்தியர், கிரேக்கர், பாபிலோனியர். இரண்டாவது கேள்வியாக உலகின் மிகப்பெரிய கடல் எது? உலகின் மிகப்பெரிய கடல் எது? பசிபிக் கடல், தென் சீன கடல், அரபிக்கடல். மூன்றாவது கேள்வியாக சிவப்பு கிரகம் என்று இந்த கிரகத்தை சொல்லுவார்கள். பூமி, வியாழன், செவ்வாய். சரி. அடுத்தது இந்த கோல்ஃப் விளையாட்டுல இத்தனை குழிகள் இருக்குது. கோல்ஃப் விளையாடுறது தெரியும் உங்களுக்கு. அதுல எத்தனை குழிகள் இருக்கு? 20, 16, 18? அதுல 20, 16, 18. நிறைய பேர் தான் 18 சொல்றேன். நன்றி. இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும். இந்த ஐரோப்பாவில் முதல் யானை பந்தயம் எந்த நாட்டில நடந்தது? ஐரோப்பாவில் முதல் யானை பந்தயம் எந்த நாட்டில் நடந்தது? பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ். பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ். யானை பந்தயம் ஜெர்மனி சொல்றேன். அல்லாட்டி இது கஷ்டமா இருந்தா நான் ஜாக்காவதான் கூப்பிடுவோம்னு யோசிச்சேன். சரி. நீங்க 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறீங்க. ஒரு கேள்வி. வாழ்த்துக்கள். சூப்பர். நன்றி. வாழ்த்துக்கள். சரி. இப்ப எல்லாரும் இணைஞ்சிட்டார்கள். இப்ப நீங்க பதில சொல்லவா? எவ்வளவு எடுத்துட்டு நீங்க சொல்லிட்டீங்களா இருக்குமா? இல்ல, நான் எல்லாருக்கும் உடனே சொன்னேன். சொல்லுங்க எல்லாத்துக்கும். சிவப்பு கிரகம் செவ்வாய். வெள்ளை அணுக்கள் எத்தனை மணி நேரம் வாழும்? 12 மணி நேரம் இருக்கு வாழும்.
அந்த ஒரு சுப முகூர்த்தம் வந்தது 90 நிமிடங்கள். சுப முகூர்த்தம் 90 நிமிடங்கள். ஓகே. ஆமா. குதிரையின் ஆயுட்காலம் 50 வருடங்கள். உலகில் அதிக வயதில் வாழ்பவர்கள் ஜப்பான். செங்கல் கண்டுபிடித்தவர்கள் பபிலோனியர். விவசாயியின் நண்பன் வந்து மண்புழு. கூடு கட்டி வாழும் பாம்பு வந்து ராஜநாகம். இலங்கையின் தேசிய கீதத்தை இயற்றியவர் வந்து ஆனந்த சமரகோன். கிறிஸ்துமஸ் வந்து கிரேக்க மொழி. ஆங்கில மொழி சொல்லுங்க. அந்த ஹிஸ்டரி தான் ஆங்கில மொழி. நான் மற்ற மயிலும் ஆங்கில மொழியா அது என்னன்னு தெரியல நினைக்கிறேன். மயில் என்று சொல்றது மயில் வந்து இந்த மானாஜீனா இல்லைன்னா மையன்னா இல்லைன்னா மயில் வந்து பறவையல்ல அப்படி என்ற மானாஜீனா இல்ல இல்ல மையன்னா இல்லைன்னா அது வந்து என்ன மயில்ன்றது இந்த ரோட்டுல மீட்டர் கட்டை மயில் அது வந்து மேலாதாரம். அடுத்தது இலங்கை தேசிய கீதம் பாடியவர் ஆனந்த சமரகோன். கிறிஸ்துமஸ் என்ன மொழி கிரேக்கம். திமிங்கலத்துக்கு கழகம் வந்து ஜப்பான்ல இருக்குது. பறவைகளின் அரசன் வந்து நான் கழுகு. மற்றது அந்த இத புள்ளையா என்ன போட்டேன்னா என்னன்னா இது இதுல வச்சிருக்கிறது என்னன்னா அதோட 2 பறவைகள் இணைச்சு விடுங்க. ஓமோ. உலகில் மிகப்பெரிய கடல் வந்து தென்சீனா கடல். அந்த தென்சீனா கடல் பொங்குறது சொல்றவே என்ன. மற்றது பொங்கல் விழா அந்த பொன்மாலை பொழுது வந்து 555. காது கேட்கும் கருவியை கண்டுபிடித்தவர் வந்து கிரகம் பெல். சிவப்பு கிரகம் செவ்வாய். வண்ணாத்தி பூச்சி சரணாலயம் மெக்சிகோ. கோல்ஃப் விளையாட்டுல 18 குழிகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். ஆமா. காகம் இல்லாத நாடு வந்து நியூசிலாந்து. உலகில் கணனிக்கு வித்திட்டவர் சீனர். நீங்க சீனர் விடை தெரிவில கொடுத்தீங்களா? சீனர் அமெரிக்கா மற்றது பிரித்தானியா. கிறிஸ்துமஸ் என்பது பழைய ஆங்கில மொழி. அது கிறிஸ்துமஸ் என்பது அது கிரேக்கத்துல இருந்து வந்தது பிறகுதான். தவறு கேட்டவர் எதுல இருந்து வந்தேன்னா கேட்கிறார். கிறிஸ்துமஸ் என்பது எந்த மொழியில இருந்து வந்தேன்னா கேட்டவர் கேள்வி மூலமொழி என்றுதான் கேட்டது. நான் மூலமொழி என்று சொல்ல எந்த மொழியில இருந்து வந்தது. ஆங்கிலத்தில் கிறிஸ்துமஸ் என்றே வழங்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆங்கில மொழி சொல்லா இருக்கலாம் தானே அது. கோல்ஃப் விளையாட்டுல எத்தனை புள்ளிகள் சொன்னீங்க? 18 புள்ளிகள். நன்றி. அடுத்தது மற்ற இந்த கண்ணால பாக்குறது. தன் கண்ணால் 4 கால்களாலும் பார்க்கும் ஒரே விலங்கு வந்து கழுத. கழுத கேள்விய வடிவா சொல்லுங்கக்கா. நான் தந்தன. தன் கண்களின் பிரகாரம் 4 கால்களையும் பார்க்கும் ஒரே விலங்கு கழுதை. சரி. மற்றது பொற்கோபுர நாடு மியான்மர். வீடியோ என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து வந்தது? லத்தீன். ஐரோப்பாவின் முதல் யானை பந்தயம் ஜெர்மனி. உலகில் முதல் கண் அறுவை சிகிச்சை செய்த நாடு வந்து அமெரிக்கா. யோகாசனத்தில் எத்தனை வகை? 72. பசுமை புரட்சி வந்து கோதுமை. ஜெர்மனியின் தேசிய பூ வந்து சோளம்பூ. அக்ரா எந்த நதிக்கரையில் உள்ளது? ஜமுனை நதிக்கரையில் உள்ளது. இந்தியாவில் பாரத ரத்னா விருது எந்த இலை வடிவத்தில் உள்ளது? அரசம் இலை வடிவத்தில். இன்னொரு கேள்வி இருந்தது. நான் அதை ஜெர்மனி தான். ஓகே. ஜெர்மனி. இவ்வளவுதான் கேள்விகள்.
என்ன ஜேர்னலிசம் அவர்களே? கிறிஸ்மஸ் என்பது பழைய ஆங்கில சொல்லிருந்து தான் வந்த நீங்க பாருங்க இதுல போட்டுருக்கு. நானே எனக்கு தெரியாது. நான் இது ஒரு கிறிஸ்து திருப்பலியார் என பிரிக்கப்படுகின்றது. கிறிஸ்ட் என்பது கிரேக்க வார்த்தையானது அபிஷேகம் செய்யப்பட்டது என்பதில் உருவானது. மெச என்பது லத்தீன் வார்த்தை. மெச என்று சொல்ற அந்த பூசியை சொல்றதுதான் மெச வார்த்தையானது. மிசு சமர்ப்பண விழா என்பது முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கும் இந்த வார்த்தை காலப்போக்கு பல மொழிகளில் வெவ்வேறு பெயர்களில் உதாரணமாக பிரெஞ்சு, நேபாள், ஸ்பானிஷ் அழைக்கப்பட்டதாலும் ஆங்கிலத்தில் தான் கிறிஸ்துமஸ் வந்து வழங்கப்படுகின்றது. கிறிஸ்துமஸ் என்பது பழைய ஆங்கிலம் தொடங்கி கிரேக்க மற்றும் லத்தீன் பெயர்களை கொண்ட ஒரு வார்த்தை. கிறிஸ்துமஸ் மொழி ஆங்கில மொழி என்றால் நானும் முந்தைய எழுதி வச்சிருந்தேன்னா அதில் பார்த்தேன். கிறிஸ்துமஸ் என்பது பழைய ஆங்கில சொல்லிலிருந்து வந்தது. நான் வந்து இந்த மொழி சொற்களை எழுதி வச்சிருக்கிறேன். அதுல இருந்து தான் நான் இப்ப எடுத்தேன். நான் இந்த இதுல இருந்து நான் இதுல அப்படி போட்டிருக்காங்க. நானும் கிரேக்க மொழி என்றுதான் நான் எழுதி வச்சிருக்கிறேன். நீங்க ஒரு முறை பொட்னி என்ற ஒரு சொல்லும் கேட்டிருந்தீங்க. அதுவும் கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. நான் எழுதி இருந்தேன். நான் அதைத்தான் முதல் கொன்றது யோசிச்சேன்னா நான் இதை கொண்டுட்டேன். இது ஒரு இதுன்ட்டு. வாழ்த்துக்கள். கேள்விகளை கேட்டீங்க. இவ்வளவு இல்ல, நல்ல கேள்விகளை கேட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி பத்மினி. ஒரு வாழ்த்துக்கள் பத்மினி. நன்றி நன்றி பத்மினி. இப்ப இந்த கணினி என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்க. அது என்ன கேள்வி? பதிலா முதல் வந்து இந்த கணினிக்கு முதல் அதை தயார் அதுக்கு வித்திட்டவர் முதல் கணினி என்ற சொல்லு. அடுத்த கேள்வியல் கேட்பாதானே பத்மினி ஆண்டி மன்னி போட நான் கவனிக்கிறேன். அந்த கிறிஸ்துமஸ் என்ற சொல் எந்த நாட்டு சொல்லு? அது நான் கிரேக்கம் சொன்னா இப்ப ஜேர்னலிஸ்ட் அவர்கள் இந்த விளக்கம் கேட்டிருப்பீங்க தானே. ஆனா நான் அந்த மொழி சொற்கள் எல்லாத்திலயும் எழுதி கேட்கல. இது கிரேக்க மொழி என்றுதான் நான் எழுதி வச்சிருக்கிறேன். இப்ப வந்து இந்த ஒரு உடம்புல ஒரு புற்றுநோய் வருதுதானே. அந்த உடம்புல எந்த பாகத்துல புற்றுநோய் வராத பாகம் அது என்று சொல்ல வேணும். பாதிக்கப்படாத ஒரு புற்றுநோய் வந்து பாதிக்கப்படாத ஒரு உறுப்பு இருக்கு. அது ஒரு உறுப்பு இருக்குது. இதயம். அடுத்தால் வேற யாரும் தெரிஞ்சா? நான் காது சொல்றேன். சரி, அடுத்தால் எல்லாரும் சொல்லி முடிய நான் சொல்லுங்க. ஓகே, மற்றவர் சொல்லணும். என்ன கேள்வி திருப்பி இருக்கா கேளுங்க பத்மினியக்கா. இப்ப வந்து புற்றுநோய் பாதிக்கப்படாத மனித உடல்ல உள்ள ஒரு பகுதி இருக்குது. அது எந்த பகுதி என்று கேட்கிறேன். நானும் இதயம் சொல்றேன். இதயம். மற்றக்களை சொல்லுங்கள தேடுறாங்க போல. கேடையில சொல்லிப்பா. கிட்னிய சொல்லிப்பா. நான் கண்ணன்னு சொல்லி பார்த்தேன். எல்லாரும் சரியோ? ரத்தம் செல்லாத இடங்கள் தலைமுடி நகங்கள் அதுகளிலும் வரலாம். ஆனா உள்ளுறுப்புகள் சொன்னா தலைமுடி பற்கள் நகங்கள் எல்லாம் ரத்தம் செல்லாத இல்ல பொருங்கள். அவர் பதில் சொல்லி போட்டுக்காது. இப்ப என்ன சொல்லல மூணு நிக்கணும் சொல்லவா? இல்ல மூவர் லோஜினி சக்தி அவர்கள் ராஜினி அவர்களும். சங்கர் நீங்க எலும்பா சொல்ல நீங்க மற்றது லோஜினி ராஜினி அக்கா. ராஜினி அக்கா ரெண்டுல நிக்கிறீங்க. என்ன சரியா? லோஜினி சொல்லுங்க. லோஜினி தேடி கொண்டிருக்காங்க. வேற என்ன சொல்லுவாங்க? இதயம். சரி, அடுத்தது ராஜினி அக்கா. அவர் ரெண்டு பக்கம் நிக்கிறார். சத்தம் வரல. சரி, நீங்க சொல்லுங்க பதில. இதயம் என்பது சரியான விட. இதயம் சொன்னவர்களுக்கு வாழ்த்துக்கள். முதலில் சொன்னவர்
தியானேசன் இல்லையோ அதான் எனக்கு இருந்து நான் தேடிக்கொண்டுதான் எனக்கு விட கிடைக்கல பத்மினி சும்மா சொல்லுங்க முக்கியமானது இதே ஆனா இப்ப நாங்கள் இப்ப விடைய தெரிஞ்சு வச்சிருக்கிறபடியா சொல்றோம். இப்ப வாணி சொன்ன மாதிரி காதுல வாடுறதா நானும் கேள்விப்பட இல்ல. நானும் அப்படித்தான் யோசிச்சு பார்த்து கொண்டு இருந்தேன். எலும்புல கட்டாயம் எலும்பு வாரதானே எலும்பு வரும், எலும்புல வருமோ? எலும்புல சரியான எலும்புதான் தாக்கம் அதிகம். எலும்பு அது தவறுறது எலும்புக்குள்ள அந்த பிளட் அதுக்குள்ளேயே இதண்டி பிளட் போகாத இடம் இந்த பல்லு மற்றது தலைமயிர் அதுகளுக்கெல்லாம் புற்றுநோய் மயிர் விழுகிற மயிர் தானே தலைமயிர். ஆனா இது என்ன சரியான பதில்? அது இது என்ன சரி சரி, அடுத்த கேள்வியை கேளுங்க. பத்மினி, புற்றுநோய் வராத இடமா அல்லாட்டிக்கு எப்படி பாதிக்கப்படாத இடம் தான் கேட்கிறேன். வராத இடம். சரி, அடுத்த கேள்வி. மனித உடல்ல அதை பற்றி தான் கேட்க போறேன். மனித உடலில தசைகள் இல்லாத உறுப்பு எதுன்னு சொல்லணும். மனித உடல்ல தசைகள் இல்லாத உறுப்பு எது? கேள்வி விளங்கிச்சா? அல்லாட்டி யாராவது விரிவாக்கம் கேட்கு? இல்ல சரி சரி, தசைகள் இல்லாத உறுப்பு. ஓகே. ஓ, பாப்போம் எங்க சதை. பத்மினி ஆண்டி ஒரு மன்னிப்பு கேள்வியை சொல்லுவீங்களே. ஆமா, மனித உடல்ல தசைகள் இல்லாத உறுப்பு. நான் காலின் மொழி சொல்றேன். நான் பற்கள்னு சொல்லி பாக்குறேன். நான் சொல்கின்றேன், எல்லா உறுப்புகள்லயும் தசை இருக்கு, இல்லாத உறுப்பு இல்லை. எலும்புதான் தசை இல்லாமல் இருக்கு. எலும்புல இப்ப பல்லு கண் இதெல்லாம் உறுப்புண்டு வருமா? உறுப்புன்றது என்னங்க? உள்ளுறுப்பு. நுரையீரல் சொல்லி பாக்குறேன். என்ன சொல்லாதவர்கள் யாரு இருக்காரு? நீங்க உள்ளுறுப்புண்டபடியா நாங்கள் மாத்துறோம் அப்படியாண்டா பொருங்கோ. நானும் மாத்துகிறேன். சொல்லுங்க பத்மினி ஆண்டி. இப்ப மனித உடல்ல தசைகள் இல்லாத உறுப்பு. நானும் விடையை மாற்றுகின்றேன். என்னுடைய பதிலாக நான் குடல் வளரி. அது என்ன வளரி? என்ன எனக்கே தெரியாது. குடல் வளரி என்ற ஒரு உறுப்பு இருக்கு குடலில. குடல் என்று சொல்ற பகுதிய குடல் இல்ல, இது குடல் வளரி, ஒரு சின்ன ஒரு உறுப்பு. அப்ப அதுന്റെ அந்த முளை மாதிரி ஒன்று இருக்குமெண்டா? அதுதான் அந்த முளை மாதிரி. அதுதான். நீ யாரும் இருக்கிறார்களா? எல்லாரும் இருக்கிறார்கள், தேடுகிறார்கள். வணக்கம் பாணி. எனக்கு ஒன்று வேலை செய்ய யோசிக்கிறேன் வந்தனா இப்ப ரெண்டு வேலை செய்தா ஒன்றுதான் வேலை செய்தாக்கும். அதான் இப்ப செய்ய வந்திருக்கேன். நின்றுட்டுது அது நினைச்சேன். ராஜினி அல்போன்ஸுக்காக அடுத்த கேள்வி அதே கேள்வியை கேட்கிறேன். மனித உடலில் தசைகள் இல்லாத உறுப்பு அது உள்ளுறுப்பு. நீங்க எலும்பு இல்லையாண்டா சொன்னீங்க. நான் முதுகெலும்பாக்க நினைச்சேன். எலும்புகள் இல்லை. நான் நெஞ்சாங்கூடு சொல்றேன். அது எலும்பு தானே? அதுல சதை இல்ல தானே? நெஞ்சாங்கூடு சுத்தி வர தசைதான். எலும்பு வராதாண்டா? நான் செஞ்சேன் முள் எலும்பா. நெஞ்சாங்கூட சொல்லுங்க. எலும்பு வராதன்ற. சரி சரி. எலும்பாலான சுத்தி என்ன உங்களுக்கு? அதே இப்ப நீங்க அதுல கொப்பில விடைக்க மண்ணீரல் அதை பார்க்கவே மேல. அது எனக்கே சொல்றேன்.
பதினேழு அந்த சொல்லுங்க. கேள்விக்குரிய விட நீங்க அந்த கேள்விக்கு கீழே எழுதி வச்சுக்கிறீங்களா? அதான் விட. கற்களை சொல்லி என்னண்டு? கற்களை சரி நீ எல்லாரும் சொல்லி விட்டீங்க போல கிடக்குது. விடைய சொல்லவா? ம். நுரையீரல். 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 முதலாவது சொன்னது சிவமணி அவர்களா? அதைத்தான் சொன்னேன் நான். பத்மினி நீங்க எழுதி வச்சுக்கிறீங்களோ அந்த விடதான் நுரையீரல் அந்த விடைன்னு சொன்னீங்க என்ன? சிவமணி அவர்கள் சொன்ன விடைன்னு சொல்லி இருக்கலாம். பல்லிலும் இல்லதானே தாச? கல்லில இல்லதானே அது என்ன தெரியல. இந்த உடம்புல நுரையில என்ன இல்லாம இருக்கு தாச? இல்லாத உறுப்பு தசை. இருக்கிறது என்ன முரசா? நுரையீரல் அது மேல தசை இல்லதா முரசு தானே. அப்படின்னு நகமும் இருந்தானே பல்லு பதிலாக ஏற்றுக்கொண்டால் நகத்தையும் பதிலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல்லு வெளியில கணக்க நிக்குது. நகம் தசையோட ஒட்டித்தான். அது உண்மையில நகம் ரத்தம் வராத உறுப்பு. இப்ப வெட்டினாலும் ரத்தம் வராத உறுப்புன்னு கேட்டால் நகம் சொல்லலாம். அது வெளியுறுப்பும் தானே எல்லாம். அது வெளி உறுப்பு. இது நகமும் சதையும் இருக்கிறது போல பல்லும் முரசும் இருக்கு. முரசு சரி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது புள்ளி இல்லாத கேள்விதானே. சிறப்பான கேள்விகள் பத்மினி அவர்களே. மிக நேரத்தை எடுத்து எழுதி வச்சு தந்த உங்களுக்கு மிக்க நன்றி. செல்வி அக்காவிற்கும் இந்த வேளை நன்றி, வணக்கம். அப்பதான் நான் யோசிக்கிறது வாணிமோகன் இந்த நிகழ்ச்சி நடத்துறது இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆகாசு கொண்டு எல்லாம் எல்லாம் செய்கிறார்கள். சரியான கஷ்டம். மற்றவர்கள் இந்த கேள்வி பதில் விமர்சனங்கள் நுரையீரல் இருக்கா தேடி பாருங்க, கேட்டு பாருங்க. பற்கள் இதுல பாப்போம். இதுல பாக்குறேன் நான். 5 மனித உடலில் தசைகள் இல்லாத முக்கிய உறுப்பு பற்கள் ஆகும். தசைகள் மனித உடலில் மசில்ஸ் இல்லாத முக்கிய உறுப்பு பற்கள். இது பாருங்க, இந்த மனோரமா புத்தகம் கொண்டு வச்சிருக்கிறேன். அதுலதான் நான் எடுத்த அந்த கேள்வி. அப்ப இதுல போடல. அப்ப என்னன்னு தெரியும். சரியா வருகின்றது கேள்வி கணக்கு பத்மினி கமலா